ஃபாரின் ஜாப்ஸில் ஸ்கேம்ஸ் நிறைய நடக்குது. ஃபாரின் வந்து ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் உங்களையே ஃபாரின் ஜாப் சொல்லி உங்களை ஃபாரினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உங்களையே ஸ்கேம் வேலையை செய்ய சொல்லி ஒருத்தர் வந்து உங்களை இன்சிஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? உங்களையே ஸ்கேம் செய்ய சொன்னால் எப்படி இருக்கும்? ஃபாரினில் நடக்கிற ஸ்கேம் ஜாப்ஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஃபாரினில் நடந்துட்டு இருக்கிற ஒரு ஜாப் ஸ்கேம்ஸ் பற்றி தான் இனி நம்ம வந்து பேச போகிறோம். நிறைய பேர் இந்த உலகம் அப்படின்னு வரும்போது நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கும். சில இடத்துல வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கலாம், சில இடத்துல வந்து ஒரு சேட் மொமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கலாம். இந்த மாதிரி இந்த லைஃப் நம்மளுடைய ஒரு ஹியூமன் லைஃப்ல ஒரு மிக்சட் எமோஷன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த வேர்ல்டுலேயும் வந்து அதே மாதிரி வந்து மிக்சட் எமோஷன்ஸ் அப்படிங்கிறது அங்கங்கே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமில் நீங்கள் வந்து ஒரு வேளை தூங்குற நேரத்தில் ஜஸ்ட் யூடியூப் ஸ்வைப் பண்ணிட்டு போகிறவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து ஜாப்க்கு போயிட்டு இருக்கும்போது பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லைனா ஜாபில் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லைனா வந்து இன்டர்வல் பிளாக்ல வந்து ஜஸ்ட் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபைல வந்துருக்கலாம், நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, பட் இதே நேரத்தில் இப்போ இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்க இதே நேரத்தில் ஃபாரினில் கம்போடியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 இந்தியர்கள், கிட்டத்தட்ட ஒரு 5000 இந்தியர்கள் வந்து அவங்கள ஒரு ஒரு நல்ல ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவங்க வந்து நீங்கள் ஸ்கேம் பண்ணுங்கள், நீங்கள் மக்களை ஏமாற்றி காசை வாங்குங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலையில் அவங்கள தள்ளப்பட்டிருக்கிற இந்த பர்டிகுலர் மொமெண்ட் இப்போது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமோ? எவ்வளோ பெரிய ஷாக்கிங்கான ஸ்டோரி அப்படிங்கிறது நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ஸ்கேம் அவேர்னஸ் வீடியோவாக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ பர்சனலி பிலீவ். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பேஸ்டு ஒரு பர்சன், ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து ஃபாரின் போய்ட்டு ஒரு வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு ட்ரீம், ஒரு ஆசை. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, நிறைய பேருக்கு நாங்கள் கேட்கும்போது அங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற ஒரு கன்சல்டன்சியை வந்து காண்டாக்ட் பண்ணி இவங்களும் வந்து லிங்க் பண்ணி விட்டுறாரு. ஸோ அப்படி லிங்க் பண்ணி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த பர்டிகுலர் கன்சல்டன்சியில் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஓகே நாங்கள் வந்து ஜாப்லாம் வாங்கி தரோம், பட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து சேருங்க, ஒரு 3 to 4 months வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஏதாவது ஜாப் ஆஃபர் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க வந்து சேர்த்துடுறாங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படியே ஒரு 3 to 4 months போகுது. அவங்க சொன்ன மாதிரியே ஒரு 4 monthsக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ணி வியட்நாம், கம்போடியா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து ஒரு ஜாப் இருக்குது, அந்த ஜாப் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி, யூ ஆர் செலக்டட் ஃபார் தி இன்டர்வியூ, யூ ஆர் செலக்டட் இன் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 லட்ச ரூபா நீங்கள் வந்து பே பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னதும், இவர் வந்து உங்களோட ஒய்ஃபுடைய ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு 1.5 லட்ச ரூபா ரெடி பண்ணி பே பண்ணிடுறாரு. வியட்நாமுக்கு இவர் வந்து ஃப்ளைட்லேயும் வந்து வியட்நாமுக்கும் போயிட்டாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு பர்சன் வந்து உங்களை காரில் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட ஆடு ஜீவிதம் படம் மாதிரி, ஆடு ஜீவிதம் படத்தில் ஆடு கூடவே ஒருத்தர் இத்தனை வருஷம் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும். இங்கே அப்படியே ஆடு இல்லாமல் இங்கே வந்து ஸ்கேம், ஓகேங்களா. இங்கே என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரியே ஒருத்தர் வந்து காரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 hours பை ரோடு வந்து ட்ராவல் பண்ணி போகிறாங்க. பை ரோட் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நிறுத்திட்டு அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து உடனே காண்டாக்ட் பண்ணுறாரு. காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஆஃபர் லெட்டர் அந்த அட்ரஸும் இங்கே இருக்கிற அட்ரஸும் வேறு இருக்குது என்ன அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்து அட்ரஸ் ஒரு அந்த பர்டிகுலர் கம்பெனி அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவங்க வந்து உங்களுக்கு வேற ஒரு ஒர்க் வாங்கி தருவாங்க, நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மந்த்லி $900 உங்களுக்கு வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி $700 கொடுக்குறாங்க. என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை ஏமாத்துற ஜாப், பப்ளிக்கை ஏமாத்துற ஜாப். என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் என்னன்னா, ஒரு ஃபேக் அக்கௌண்ட், சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ட்ரைனிங். செகண்ட் ட்ரைனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃபேக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி பேச ஆரம்பிக்கணும். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது அதில் யாராவது நல்ல ரிச்சஸ்ட் பர்சன்ஸாக யார் இருக்காங்க, அப்புறம் வந்து வெல்த்தி பர்சன்ஸாக யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யார் அக்கௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்ஸ் அதிகமாக டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அசைன் பண்ணி அந்த பர்டிகுலர் டேட்டாவை வந்து எடுக்கிறோம். ஸோ அது மூலிமா அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஏமாத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுற டாஸ்காக இருக்குது. இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களுடைய ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலே
ஒரு டார்க் ரூம் மாதிரி ஒரு ரூமில் வந்து லாக் பண்ணிடுறாங்க. இல்லை எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல என்ன அனுப்பிடுங்க அப்படின்னு கேட்டால் 15 லட்ச ரூபா கொடு உன்னை அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களை த்ரெட்டன் பண்ணி அந்த ஜாபில் அவங்கள வந்து இன்சிஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பை சான்ஸ் இங்கேருந்து போன ஒருத்தர் என்ன பண்ணார், 5000 இந்தியர்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே இருக்கிற அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லா விஷயத்தையுமே அவர் வந்து சொல்கிறார். அவர் சொன்ன அப்புறம் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா பிஜேபியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிற ஒருத்தர் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. அவர் மூலிமா ஹோம் மினிஸ்டர்ஸில் ஒரு பர்டிகுலர் மினிஸ்டர் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுகிற அளவுக்கு இவங்க வந்து அந்த ப்ராப்ளம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பர்டிகுலர் ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா ஜெய்சங்கர் சார், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், கரெக்டுங்களா, அவருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவருடைய ஹெல்ப் மூலிமா அந்த பர்டிகுலர் பாதிக்கப்பட்ட இந்தியரை வந்து இந்தியாவுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக யார் யாரெல்லாம் அங்கே மாட்டியிருக்காங்க, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் இப்போ வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த உலகத்தில் யாரையுமே நம்பாதீங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட காசு கேட்டு உங்ககிட்ட வந்து காசு கொடுத்தாதான் இந்த ஜாப் நடக்கும், இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாருன்னா கேட்டாங்கன்னா 99% அவங்க நம்பாதீங்க. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி டாஸ்க் வாட் யூ கிவ் டு தெம் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. நான் வேலை வாங்கி தரேன், நான் வந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வாங்கி தரேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபாரின் ஜாப் வாங்கி தரேன், நான் உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்து கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடு பார்த்து கொடுக்குறேன், நான் உங்களுக்கு வந்து ஒரு சொந்தமாக வீடுக்கு லோன் வாங்கி தரேன், நான் பேங்க்கில் எந்த லோனாலும் உங்களை வாங்கி தரேன், இல்லை இந்த பர்டிகுலர் அப்ரூவல்ஸ்லாம் வாங்கணுமா, இதுக்கெல்லாம் நல்ல அமௌண்ட் ஆகும், ஃபஸ்ட்டே கொடுங்கன்னு சொல்லி எந்த பெரிய டாஸ்காக இருந்தாலும் எந்த ஒரு சின்ன டாஸ்காக இருந்தாலும் உங்ககிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் 99% அவங்கள நம்புறது ஹைலி ரிஸ்க் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. உங்கள் பணம் உங்ககிட்ட நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோட நோக்கமும் வந்து அதுதான். ஒரு ஃபாரின் ஜாப்க்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாரினில் நடந்துட்டு இருக்கிறத உங்களுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். பட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.